விவசாய நண்பர்கள் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வழிச்சாலைக்கு வந்திருக்கோம். மெய்வழிச்சாலையிலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து சாலை சுந்தர வடிவேலு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 7 ஏக்கர்ல. ஸோ அந்த 7 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு வந்த நிலம்னு இல்லாத நிலம். அது வந்து பார்த்தீங்கன்னா, வளம் இல்லாத நிலம். மலை முகடோட அடிப்பகுதி, இந்த மலை அடிவாரம். அது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மலை குன்றுகள். பெருசா ஈரப்பதம் இல்லாத பாறை குன்றுகளோட அடியில எந்த வளமும் இல்லாத இடம். ஸோ அவங்க காம்பவுண்டு பக்கத்தில் காமிங்களா? ஸோ இது காம்பவுண்டு பக்கத்துலேயே பாருங்கள். இங்கே ஒரு சில விவசாய பயிர்கள் இருக்குது. இங்கே கொத்தவரை மத்தெல்லாம் இருக்குது. பக்கத்தில் பாருங்கள். வெறும் புட்கள் கூட சரியாக முளையாத இடம். ஓகேங்களா? அந்தளவு வந்து ஒரு வளமில்லாத நிலத்தை இவங்க வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை திருத்தி ஒரு 7 போர் அமைச்சு ஒரு புது என்ன சொல்கிறதுனா ஒரு ஆர்என்டி மெத்தடில் வந்து அவங்க இயற்கை விவசாயம் பண்ணிருக்காங்க. இல்லை இந்த விவசாயத்தோட கான்செப்ட் என்ன, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா திம்மன் மரங்கள், சந்தனம், பிளாக் வுட்டு, ரோஸ் வுட்டு, ரெட் சாண்டிலு, அந்த மாதிரி மரங்களும். நம்மகிட்ட கொல்லிமலை மலை அனாசி நாற்று வந்து ஒரு 6000 நாற்று வாங்கிட்டு வந்து வச்சாங்க. ஸோ அந்த நாற்றுக்கு வந்து போன வருஷம் கொஞ்சம் காய்ச்சிது. ஸோ அதை பார்த்து இந்த வருஷம் ஒரு 12,000 நாற்று ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை இறக்க தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, வாட்டர் சோர்ஸும் இல்லை, சாயில் ஃபெர்டைல் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க வாட்டருக்கு வந்து ஒரு சம்பு ஒன்று வெட்டி அதை ஒரு 5 போர் தண்ணி கொண்டு அதில் விட்டு, அது ட்ரைனேஜ் சிஸ்டம், அதில் ரெயின் ஹவுஸ் மூலயமாவும் சொட்டு நீர் மூலமாகவும் நிலத்துக்கு பாய்ச்சிக்கிறாங்க. முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான். இங்கே பாருங்கள், அவங்க மீன் மட்டும் வாங்குவாங்க. ஹியூமிக்கி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை சாம்பல்லேருந்து ஒரு சில ரெடி பண்ணுறாங்க. ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், அந்த மாதிரி பலதானிய நிலம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த மரத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க. நாட்டு சக்கரை தேவையானது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு, ஏன்னா ஒரு விவசாயி வந்து மேக்ஸிமம் ஒரு சில பொருட்கள் இல்லாமல் உற்பத்தி பண்ணால் தான் வந்து விவசாயத்தை சஸ்டைன் ஆக முடியும். அது மாதிரி மலமில்லாத நிலமாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து போன வருஷம் சில அண்ணாச்சி நாற்றுக்கு காய்ச்சிது. இப்போ திரும்ப 12,000 நாற்று கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதுவும் காய்க்க வைக்க போகிறாங்க. ஒரு முயற்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? வருங்காலங்களில் இந்த தோட்டம் இன்னும் பெருசாக, ஏன்னா இப்போ நல்லா மழை பெஞ்சாலும் இந்த ரீசார்ஜ் சிஸ்டம் வச்சுருக்காங்க தண்ணிக்கு. ஸோ அதெல்லாம் கிடைக்கிறப்பையும் ஹியூமஸ் கொஞ்சமாக அந்த மண்ணில் சேர்றப்பையும் இந்த மண் வளமாகி உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் வந்து விவசாயத்தை சும்மா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விவசாயம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அக்கா, போன முறை இப்போ நம்ம அண்ணாச்சி நாற்று கொடுத்தல, அது காய்ச்சிதுங்களா? எவ்வளோ பழம் காய்ச்சிதுமா? காய் உடைச்சிட்டீங்க. சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுங்களா? ஏன்னா தண்ணி இல்லாத காய்க்குது, பரவாயில்லைங்களா? ஏன்னா சில பேர் நம்ம ஊர்ல காய்க்காதுன்னு தான் கேட்கறேன். நான் தான் உடைக்க சொல்றேன். முதல் வருஷம் வேண்டாம் செடி. வேற இது இந்த விவசாயம், இந்த தோட்டத்துல எத்தனை ஏக்கர் இது மொத்தம்? இந்த தோட்டம் 7 ஏக்கருங்களா? என்னென்ன விவசாயம் நடக்குது இதுல? எல்லா பழ கண்ணு வச்சிருக்கோம், தென்னை கண்ணு வச்சிருக்கோம். தண்ணி எப்படி இங்க தண்ணி எப்படி பாய்ச்சறீங்க? தண்ணி போர் தண்ணி அந்த கிணத்துல தொட்டில பாய்ச்சி ஊரணி பண்ணிருங்க. அதாவது வந்து சர்ஃபேஸ் வாட்டர், அதாவது தண்ணி அதிகமா பெஞ்சுன்னா எல்லா தண்ணியும் அங்கே போகிற மாதிரி ஒரு பண்ணை கொட்டையும் கம்பல்சரி வேணும். ஏன்னா அப்போதான் மழை நீர் சேகரித்து மற்ற நாளில் பயன்படுத்தலாம். என்ன மாதிரி உரம் கொடுக்குறீங்க? நீங்களே சரிங்களா? பஞ்சகாவியம், அப்புறம் ஜீவாமிர்தம், மீனமிலம் நாம கொடுத்துருவோம். ஓகே, பார்சல். ஓகே ஓகே. பலதானே இது நான் கொடுத்தேன். என்ன பண்ணீங்க? அதை முளைஞ்சிங்களா எல்லாமே? ஆமா, இப்ப எல்லாம் சம்மர் தானே. பட்டிருக்கு. ஆமா, மல்ச்சிங் கட் பண்ணி விட சொன்னீங்க, கட் பண்ணிட்டீங்க. ரைட். மகோகனி செடிலாம் மேலே வச்சிருக்கீங்க. அந்த மகோகனிலாம் அதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. தேக்கு கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க ஓரளவு. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு வந்து நிலம்பூர் தேக்கு கொடுத்துருந்தோம். அப்புறம் மகோகனி ஒரு 1000 செடி கொடுத்துருந்தோம். இந்த 7 ஏக்கர்ல வந்து அங்கங்கே வச்சிருக்காங்க. மற்ற செடிலாம் சார் வெளில வாங்கிட்டாங்க. எல்லாமே நல்ல வளர்ச்சி. அதான் இந்த மண்ணுக்கு, இந்த சூழலுக்கு, ஏன்னா வந்து ஃபுல்லாக ட்ரையிங்களா, அதனால அவங்க வந்து மெனக்கிட்டு இது மாதிரி ஜீவாமிர்தம், மீனமெல்லாம் ஆட்களை வச்சு இங்கேயே அவங்க ஒன்றா பண்ணி கொடுக்குறாங்க. இது என்னக்கா? இது எரிமலை குழம்பு பண்ணாங்க. என்னது? ஓகே, எரிமலை சாம்பலை கொண்டு வந்து என்ன பண்றீங்க? எரிமலை சாம்பலை கொண்டு அவங்க சார் அந்த ராக்க அந்த சாம்பல் ஆஷ் வாங்கி அதையும் அவங்க வந்து கரைச்சி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒன்றுனா பண்ணி அவங்க டெவலப் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சமையலில் வந்து அன்னாசி காய்க்குமா,
வருமானு. இந்த தோட்டமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த அன்னாசி இது என்னக்கா இது இங்கே மொத்தமாக கிடக்குது அன்னாசி? அதில் அன்னாசி அது மொத்தமாக ஏன் இங்கே மொத்தமாக இருக்கு? ம் ஓகே. ஸோ இந்த அன்னாசி பாருங்க என்னன்னா நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு 6 நேரத்தை வச்சுட்டு மீதி சொச்சத்தை வந்து அவங்க போட்டிருக்காங்க. இது முளைக்குமா முளைக்காது தெரியாமல் டவுட்டில் காஞ்சி போய் எல்லாமே வந்து முளைச்சிருக்கு. இதில் ப்ளஸ் என்னன்னா இது அவங்க இது வளர்ந்துச்சுல அது அப்படியே நம்ம ரீப்ளான்டேஷன் பண்ணலாம். இந்த சைஸ் இதுனா ஒரு வளர்ச்சி இருக்கா இது கொண்டு போய் நடுறப்ப அதோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ ஒரு பெஸ்ட்டு ஈஸியான வழி. அன்னாசி நம்ம வந்து எப்படி வேணால் கேர் பண்ணலாம். ஒரு அன்னாசி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு மூட்டை நீங்கள் நிழலில் குடிச்சா ஒரு வருஷம் கொண்டு சாகாது. ஸோ அப்படியே நல்லா வாடிடுச்சுன்னா பயப்படவே தேவையில்ல. நீங்கள் கொண்டு போய் இது மாதிரி ஈரத்தில் வச்சாலே பிடிச்சிக்கும். ஸோ இந்த தோட்டம் முழுக்க பாருங்கள் பல வகையான பழமரங்களும் வச்சுருக்காங்க. பலா வாழை கொய்யான்னு. பட் அதெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுது. ரீசன் என்ன அந்த மண்ணில் வளம் இல்லாததான் காரணம். சந்தனம் ஓரளவு பரவாயில்ல வருது. ஏன்னா சந்தனத்துக்கு இந்த மாதிரி வறட்சி பிடிக்கும். ஸோ சந்தனத்து கூட பாருங்கள் நம்ம கொல்லிமலை அன்னாசி அவ்வளோ வேறு ரெண்டுமே வச்சுருக்காங்க. ஒரு ஊடு பயிராகவும் இருக்கும். இந்த பயிருக்கு தேவையான சத்தையும் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? முழுக்க முழுக்க பலதானியத்தோட ஏன்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. பலதானியம் 2 முறை விதைச்சி அந்த பலதானியத்தை மலிச்சி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் ஜீவாமிரம் மாதிரி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம எதுவுமே இல்லாத இடத்த டெவலப் பண்ணுறது தான் வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஸோ நிறைய விவசாயிகள் நிலத்தை சும்மா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எனக்கு அது இல்லை இதுலன்னு இது மாதிரி விவசாய தோட்டத்தை பாருங்கள். நீங்களும் வளம் இல்லாத மண்ணை உருவாக்கலாம். பட் அதுக்கு என்னென்னா பொறுமை முக்கியம். ப்ராப்பரான பிளான் வேணும். நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் தெரியும். இது மாதிரி பண்ணைகளை நீங்கள் தொடர்ந்து விசிட் பண்ணியோ இல்லை இது மாதிரி பண்ணைகளை 1 மாதம் 2 மாதம் வேலை செஞ்சோ நீங்கள் அந்த நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணி வந்தீங்கன்னா தான் தவறு இல்லாமல் செய்யலாம். எடுத்த உடனே நானும் பார்த்து ஆர்வத்தில் செஞ்சீங்கன்னா நிறைய தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம பலதாரத்தை கூட தக்கப்புண்டு பாருங்கள் விதை கிடச்சிச்சிங்களா இந்த விதையை ஒதுத்தி விட்டாச்சு அவ்வளோதான். திரும்ப அவங்களுக்கு தக்கப்புண்டு விளையும். ஸோ அவங்க இந்த மாதிரி பெட்டு கட்டி மேடு கட்டி ஒன்று ஒன்றா பண்ணுறாங்க. இது மாதிரி விவசாயத்தை நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். என்கிட்ட இடம் இருக்குது நான் எதுவும் பண்ண முடியும்னு நினைச்ச விவசாயிகள் கூட இல்லைனா புதுசாக நான் வந்து இடம் வாங்க போகிறேன். இப்போ நம்ம ஊரில் கடலூர் மாவட்டம் தான் ஒரு ஏக்கர் 1 கோடி வரைக்கும் போகுது. பட் இதை மாதிரிலாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 4 லட்சம் 5 லட்சத்துக்கு வாங்கிக்கலாம். இதை மாதிரி நிலத்தை நீங்கள் டெவலப் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருந்தாலும் வருங்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த தோட்டம்லாம் இன்றைக்கி சவால் தான். 8-9 மாதம் ஆகுது. இன்னும் 1 வருஷத்துல 2 வருஷத்தில் இங்கே இருக்கிற மரங்கள்லாம் ஓரளவு அதிகமாகி அதில் கிடைக்கிற இளத்தலை மக்கள் ஹியூமஸ் இதெல்லாம் வந்து மரத்துவரை இதோட இளத்தலைகள்லாம் வந்து மண் வளமாகி சரி கொடுக்குற இயற்கை உரங்களால் இந்த மண் மாறுச்சுன்னா அவங்க எதிர்பார்த்த அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? அவங்க எதிர்பார்த்தது முக்கியமாக திம்மர் எதிர்பார்க்குறாங்க. கூட பைனாப்பிள். இப்போ நம்ம கொண்டது நாற்றை சேர்த்தா மொத்தம் 12,000 நாற்றுகள் இங்கே இருக்குது அன்னாசி. அது ஒரு 3-4 வருஷத்தில் ஒரு 20,000-30,000 நாற்றா மாறிச்சுன்னா இவங்களாலே குறைஞ்சபட்சம் ஒரு அந்த அதில் மட்டுமே ஒரு சில லட்சங்கள் வருமானம் ஈட்ட முடியும். அந்த நாற்றுல இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே நிலம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க கொல்லிமலை அன்னாசி சமவெளியில் வருமா வெயிலில் காய்க்கி மண்ணெலாம் கேட்குறாங்க. என்ன பாருங்க நான் நடக்கிறது பொட்டல் காடு தான். அந்த அம்மாவும் சொன்னாங்க எல்லாத்தையும் காய்ச்சின்னு காய்க்குது. ரொம்ப வெயிலாக இருந்தாலும் வளர்ச்சியை கம்மி பண்ணிக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வளர்ச்சி தான் மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்ப. பட் தப்பில் சர்வைவல் ஆகுது பாருங்கள். அதுவே பெரிய விஷயம். இதெல்லாம் ஜீரோ மெயின்டெனன்ஸுங்கெல்லாம் தண்ணி இல்லை. இங்கே நீங்களே பாருங்கள் சர்வைவல் ஆகுது. இது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அதுக்கு தானே ஈரப்பதம் கிடைக்கிறப்ப இப்போ இந்த மழை காலம் வரப்போது ஒரு 3 மாதத்துக்கு பனி கிடைக்க போது நல்லா குரோத் ஆகிடும். அடுத்த வருஷம் நல்லா காய் கிடைக்கும். அவ்வளோதான். இதை வந்து மற்ற நாட்டுகளில் கிடைக்காது. மற்ற பயிர்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்கிறது தான். இதை மாதிரி உங்களுக்கும் தரமான விஷயம் வேணும் நாட்டுகள் வேணும்னா கொல்லிமலை வேணா உலகத்தலைவர் தொடர்பாக நன்றி வணக்கம்.